வந்து மைன்கிராஃப்ட் எபிசோட் 2 வந்தாச்சு. எதுவுமே சாப்பாடு எடுத்தாமல் இருக்கேன். வேஸ்ட்டுன்னு இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு விளாண்டுட்டு இருக்கேன். போய் பொட்டுட்டி தூக்கி வேஸ்ட் ஒரு முக்கால் ஹார்ட் தான் இருக்குது. ப்ரெட் சாப்பிடுவோம். ப்ரெட்டுக்கு 2 ஹார்ட் இருக்குது, பரவாயில்ல. ஆப்பிள் சாப்பிடுவோம். ஆப்பிளுக்கு 2 ஹார்ட் தான் இருக்குது. இந்த மீட்டுக்கு 2 ஹார்ட் தான் இருக்குதா, 1 ஹார்ட் இருக்குது. மீட் தான் இந்த வீட்டில் வேஸ்ட் இருக்குல்ல. மீட்டு இந்த உருளைக்கிழங்கு வேஸ்ட் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஓடலாம். இப்போ நான் வந்து எங்கே போகணும் அப்படின்னா மைனுக்கு போயிட்டுருக்கேன் கைஸ். வாங்க மைனுக்கு போவோம். நம்ம மைனுக்கு போய் எல்லாமே எடுத்துகிட்டு வரோம். ஐயோ, மைனுக்கு போகிறவன் இப்போ தான் போவோம் போல. சாப்பாடெல்லாம் இவ்வளோ வச்சுக்கூடாது, வந்து இவ்வளோ வச்சுப்போம். எடுத்துகிட்டு போவோம். இப்போ வந்து அவ்வளோ பெரிய மைனுக்கெலாம் போல. ஒரு இப்போ சும்மா குட்டி மைனுக்கு தான் போகிறேன். ஓகே வாங்க, வந்தாச்சு. குட்டி இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து வீடு வேறு கட்ட ஆரம்பிக்கிறேன். இவங்க வீட்லேயே தங்கிட்டு இருந்தால் இவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருஷமாக இருக்கும். நம்ம பண்ணுறோமே, நம்ம இவ்வளோ வீடு கட்ட தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். நான் நல்லா ஸ்டோன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்லி ஸ்டோன்லேருந்து தான் எல்லா வுட்லேருந்து அடுத்த ஸ்டோனுக்கு தான் நான் போனதுனால ஸ்டோனுக்கு நான் போய்கிட்ருக்கேன். ஏதாவது வேறு ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். நடுவில் வழியை விட்றேன். மென்டலுக்கு இருக்குது எடுத்தேன் பார் ஓட்டம் அப்படின்னு வீடு தடி ஓடனா வீடு காணும். அதில் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சேன். ஜம்ப் பண்ணி தான் ஓடினேன் கைஸ். கடைசியில் வீடு கண்டுபிடிச்சிட்டேன். என் வீடு இப்போ இதில் போடுவோம் கூட தெரியல, அப்படி யூஸ் ஆகிட்டேன். இப்போ வந்து இதாக ஒரே ஒரு ஃபர்னன்ஸ் செஞ்சு வச்சுப்போம். ஃபர்னன்ஸில் சாப்பாடை ஹீட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து தேவையான மீட் எடுத்துப்போம். ரோஸ்ட் பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணுவோம் கைஸ். பொட்டேட்டோவை ரோஸ்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ மரத்துக்கு பஞ்சமாக இருக்கியான்னு தெரியல. உருகிட்டு நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். இப்போ நான் வந்து வுட் கலெக்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். வுட்டு நம்மளுக்கு வந்து பேசிக்லி வுட்டு கொஞ்சம் தேவை தான், எக்கச்சக்கமாக அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் வுட்டு வந்து தேவைப்படும். ஸோ வந்து நான் வுட் எடுக்க போய்கிட்டு இருக்கேன். மேலே ஏறுறா ஏறுறா கைப்பூரில் அப்படிங்கிற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கேன். ஸ்டூஸ் தப்பிச்சிட்டேன். என்னைக்கு மேலே ஏறி முடிப்போமோ எனக்கு தெரியல. அவ்வளோதான். இங்கே நம்ம வழிபட்டுருக்கோம்போ இங்கே கட்டு வரணும். நம்ம இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். நம்மளுக்குன்னு தேவையான இடம் வச்சுருக்காங்க போல். அங்கே மழை ஆடுலாம் இருக்குது. நைட் ஆடுறதுக்குள்ளே நம்ம எடுத்துட்டோன்னா நிம்மதி. தண்ணி வேறு பக்கத்துலேயே இருக்குது, பஞ்சம் கிடையாது. கேவ் ஏதாவது பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். 3rd இல்லைனா 4th கேவை போயிடலாம். பார்த்திங்களா, ஆடு இருக்குது. ஆடெலாம் வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நான் வீடு தேடி போய்கிட்டு இருக்கேன். இங்கே தான் வீடு கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ வந்து இங்கேயே நம்ம வுட்டெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு போயிடும். 27 வுட்டு, 24 வுட்டு பார்த்துக்கலன்னா ஒரு ஹார்ட்டுக்கு வந்தால் கூட நம்மளுக்கு பாதிப்பு பலமாக இருக்கும். வீடு பக்கத்துலேயே இருக்குது. இதுவும் நம்ம வீட்லேயே அவங்கதான் ஃபர்னன்ஸ் இருக்குது. இதை நம்ம வீடு வந்தாச்சு. அப்படியே வச்சுக்கிட்டு தேவையான ஃபுட்ஸ்லாம் இந்த பொட்டேட்டோ வைக்க வேண்டாம். ப்ரெட்டும் இதே மட்டும் வச்சுப்போம். கரெக்டாக இருக்குது. வீட்டில் போய்ட்டு ரோட்ஸோ விளையாண்டுருக்குது. அடுத்ததாக இது வுட்டு. ஓகே, 28 வுட்டு இருக்குது, பரவாயில்ல. போதும் மாதிரி இருக்குது. இதுன்னு தேடிட்டு இருக்கேன். அதாவது மரம் ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கணும். மரம் ரொம்ப முக்கியம். மரம் முக்கியம் கிடையாது.
எனக்கு சின்னது உங்களுக்கு தப்பாக தெரியும். மரம் ரொம்ப முக்கியம். மரம் வச்சு தான் அடுத்தடுத்த பில்டிங்ஸ்லாம் கட்ட முடியும். ஸோ வந்து மரம் இம்பார்ட்டண்ட். எல்லாத்துலேயுமே மரம், நம்ம ரியல் லைஃப்பில் கூட மரம் இம்பார்ட்டண்ட்டு ஸ்கூல் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி படிங்க சொல்லிட்டேன். போயிட்டு தான் இருக்கும். ஓகே, இந்த வுட்டை கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ போதும். ஓகே, இப்போ நைட்டாக போகுது. அதனால நான் வீடியோ தேடி போய்கிட்டுருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வீடியோ தேடி போய்ட்டு. ஏன்னா நம்ம செத்துட்டோன்னா உயிரை காப்பாற்றணும். இந்த உயிரை காப்பாற்ற இப்போ போய்கிட்டுருக்கேன். இந்த எபிசோடில் வீடியோ விட முடியாதுன்னு நினைக்கிறேன். 3rd எபிசோட் ஆகும். ஸோ வந்து சாரி கைஸ், 3rd எபிசோடில் வீடு கட்டலாம். நிறைய கட்ட முடியுது. நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுக்கணும். நம்ம ஒரு ஸ்டாக் கிட்ட ரெடி பண்ணிட்டோம் வீட்டுக்கு. இப்போ நம்ம வந்து வீடு பாதி வேலையாவது இப்போ எப்படியாவது முடிக்கணும்னால வீடுக்கு பாதி வேலை இங்கே தான், வீடு இங்கே தான் பக்கத்துலேயே கட்டுப்போம். பக்கத்துலேயே கட்டினா நல்லா இருக்கிறதுனால தண்ணி பக்கத்தில் கட்டுறோம். ரூம் வச்ச மாதிரி தான் கட்டணும். இது பிக்காகவே கட்டுவோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கிராவலில் இடைஞ்சலாக இருக்குது. எப்படின்னா காபிள் ஸ்டோன் தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து காபிள் ஸ்டோனுக்கு தேவையான வச்சுட்டேன். இப்போதைக்கு இது நான் ஒரு ரூம் தான் கட்டியிருக்கேன். இன்னொரு ரூம் கட்டணும். இன்னொரு ரூம் வந்து இப்படி படிக்கட்டி ஏறி போகிற மாதிரி வைக்கணும். ஸோ வந்து இங்கே ஏறி இங்கே வைக்கணும். ஓகே, இது குட்டியாக தான் நான் ரூம் கட்டிகிட்ருக்கேன். ஓகே, இப்போதைக்கு கட்ட முடிகிற அளவுக்கு கட்டிகிட்ருக்கேன். நம்மளால் கட்ட முடியும். 3rd எபிசோடில் எப்படியாவது ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே, எப்படியாவது கட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம், டோராக போட்டாச்சு. இதில் வந்து 11, இது 10 தானே தெரில. 11 10ஆதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே, இந்த டர்ட் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ வந்து இதை வுட்டில் கோகுல் ஸ்டோன் வைக்கணும். என்ன இந்த வீடு முடியல, கவலைப்படாதீங்க. நான் பெரிய வீடாக கட்டணும். ஏன்னா செஸ்ட் வைக்க ஒரு ரூமு அப்படிலாம் வைக்கணும். ஏன்னா இப்போ நைட் ஆகிட்டுனா அவ்வளோதான். என்கிட்ட பெட்டே இல்லை. நைட்டாக போதோ இல்லை வேஸ். இப்போ மதியானம்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் சூரியன் ஒழிச்சுன்னே எனக்கு தெரியல. அப்படி மூளை இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதான் மைண்ட் கிராஃப்ட் மூளைன்னு சொல்லுவாங்க. ஐயோ பரவாயில்ல. ஆக்ஸோ பக்கத்தில் நைட் ஆகிட்டோ இல்லை வயசு. நைட் ஆகிட்டுனா நான் ஓடிடுவேன் வீட்டுக்கு. ஏன்னா அடிச்சு சாவையா அடுத்த ஃபஸ்ட் அவுட்டாக இருக்கும். ஃபஸ்ட் அவுட் ஆடுறதுக்கு எப்போவும் ஃபஸ்ட் அவுட் ஆகிருக்கலாம். இப்போ வீடு கட்டும்போது அவுட் ஆனால் அது அவமானமாக இருக்கும். ஒரு வீடு கட்ட தெரிஞ்சிருக்கேன். இது கூட வீடு கட்ட கூட சேஃபாக இருந்து கட்ட தெரியல அப்படின்னு நினைப்பாங்க எல்லோரும். நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, கோகுல் ஸ்டோன் பார்த்த வேலை. அதனால் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ். என்ன வேஸ், நான் எதுவுமே பண்ணலையா? என்னமோ ஓகே, வுட்டு தான் எக்கச்சக்கமாக நடக்குது. வுட்டை வச்சு என்ன பண்ணுன்னே தெரியல. ஓகே ஃபஸ்ட்டு வந்து டோர் ரெடி பண்ணிப்போம். ஒரு டோர் பரவாயில்ல, நாட் பெட்டர். ஓகே, சாயந்தரம் ஆக போகுது. அதனால் நம்ம வந்து தூங்க போகிறோம். ஓகே, வேறு ஏதாவது வச்சுருக்கோமான்னு பார்ப்போம். இந்த சாப்ளிங் கிடக்கு, எல்லாம் மரம் விளக்கு வைக்கணும். இது இப்போதைக்கு தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஏதாவது சுற்றி பார்த்துட்ருப்போம்.
அயன்குளம் அங்கே போனால் அயன்குளம் அடிக்க பார்த்தா அடிக்க முடியல. நாளைக்கு அடித்து சாவடிக்க போகிறேன். ஓகே, நைட் ஆகிட்டா காலையில் ஆகிட்டா பார்த்து தான் வெளியே போகணும். ஏன்னா அடித்து விட்டான்னு வேணால் செத்துட்டு கிடக்க வேண்டியதான். ஐயோ ஐயோ கைஸ் ஐயோ ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சேன். எல்லாம் தண்ணிக்குள்ளே பிளாஸ்ட். இது என்னன்னு உங்கள் எல்லாருமே தெரியும். ஓகே, இப்போ நான் இப்போ பாலம் போடணும். அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர ஒரு பாலம் போடணும். நான் இப்போ பாலம் கட்டிகிட்ருக்கேன். மிச்சம் உட்டெல்லாம் வச்சு ஒரு பாலம் கட்டி முடிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். நான் தண்ணியை மட்டும் க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, கதவை மூடிட்டு இன்னொரு கதவை பூட்டிட்டு நம்ம முடிஞ்சு நம்மளோட திங்ஸ் எல்லாம் இந்த வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஆக்ஸ் வேறு கம்மியாக இருக்குது, ஸ்டோன் வேறு எடுக்கணும். அடுத்த எபிசோடு இல்லை எப்படியாவது ஸ்டோன் எடுத்துருவோம். நான் எவ்வளோ பொருள் வச்சுருக்கேன் பார்த்தீங்க. சப்பியா கேபிள் பிக்காக்ஸை வச்சு இதுதான். ஆனால் என்ன ஸ்டோன் பிக்காக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துட்டேன். இனி இந்த வீட்டில் ஒன்றும் இருக்காது. ஸோ சும்மா கடந்துட்டு போகுது. அதனால் சும்மா விட்டுட்டு போகிறேன். ஓகே, இப்போ தேவையான பொருட்களில் இந்த ஸ்டேர்ஸை வச்சு ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். இல்லை கைஸ், ஒரு லூஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பூனையை விரட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் மேலே தான் இந்த பூனை விழுந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் மேலேன்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டேன்னு சொன்னேன்ல, இதோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சொல்ல முடியாத அளவுக்கு. சரி, அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம போய் உட்டை கலெக்ட் பண்ணுவோம். உட்டை கலெக்ட் பண்ண எந்த இடத்துக்கு போகணுன்னு கூட தெரியாமல் இப்போ விளாண்டுட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்டு வாய்ஸே காணும்னு நினைக்காதீங்க. ஃப்ரெண்டு பேச மாட்டாங்களாம், மௌனவாதமா, அதனால் பேச மாட்டாங்க. என்னமோ மேலே பறக்குது. ஆப்பிள் ஆப்பிள் ஏ ஆப்பிள் ஏ ஆப்பிள் ஆப்பிள் தான் இருக்க முடியல. என்ன பண்ண கைஸ், இப்போ மேலே ஆப்பிள் கிடைக்கு. எப்படி யாருன்னு தெரியாமல் இருக்கேன். ஐயோ, கோபிள் ஸ்டோன் வேணுமோ? சரி, மூளை கொஞ்சம் ஒர்க் ஆகலை. இவ்வளோ சாப்ளிங் இருக்குல்ல. நம்ம மரம் வளர்ப்போம். தண்ணிக்கிட்டலாம் மரம் வளர்த்தா சூப்பராக வளரும்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் மரமாக வளர்ப்போம். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மரமாக வச்சுட்டேன். எப்படி வளர போதோ தான் தெரில. வச்சு விடுவோம். என்ன வைக்க முடியல. ஐயோ, எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் அப்படி ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என் வீடை கண்டுபிடிக்கணும். வீடே வீடே, வேர் ஆர் யூ, ஐ சி யூ. இது கிராண்டில் பார்த்துருப்பீங்க. அடுத்த வாட்டி கிராணி போடணுன்னு கமெண்ட்டில் கிராணி போடுங்க ப்ரோ என்ன சொல்லுங்கள், போட்டுருவோம். உண்மையிலே போடுறாங்க, பொய் அப்படின்னா நினைக்காதீங்க. உண்மையிலே போடுறேன், உங்களுக்காக போடணும்ல கைஸ். ஸோ போட்டே தீருவேன். போட்டே தீருவேன். தான் வந்துருக்கு. இப்போ பெட்டையும் போட்டுருவோம். ஓகே, செகண்ட் எபிசோடு முடியுது. நான் ரொம்ப நேரம் பேக்கிட்டு. ஸோ தேர்ட் எபிசோடில் நான் உங்களை தேர்ட் எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.